வரக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பிலோசபர் இந்த காலத்துல கால் மார்க்ஸ் என்று சொல்லக்கூடியவர். இந்த கால் மார்க்ஸ் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த உலகத்தை பெருமளவு பாதித்த ஒரு ஒரு பிலோசபர். தத்துவ ஞானி மட்டுமில்லை, ஜெர்மனி தத்துவ ஞானி மட்டும், பொருளாதார நிபுணர், வரலாற்று ஆசிரியர், சமூகவியலாளர், அரசியல் கோட்பாளர், ஒரு சில பேருடைய மானசீகமா அவங்க குருவாக கடவுளா வழிபடுறவங்க கூட இருக்கிறாங்க. புரட்சிகரமான சோசியலிஸ்ட் அரசியல் கட்சிகள் எங்கட அரசாங்கம் கூட இந்த ஐடியாலஜியின்படி போற ஒரு அரசாங்கம் தான் எங்க நாட்டையும் ஆண்டு கொண்டிருக்கு. இவருடைய தத்துவம் மார்க்சிசம் என்று சொல்லி அழைக்கப்படுது. அதாவது இது முதலாளித்துவம் என்று சொல்லக்கூடிய கேபிட்டலிசம் என்ற விஷயம் எப்படியாக அதனுடைய ஒரு சில பேர் மட்டும் லாபம் அனுபவிக்கக்கூடிய, பெரும்பான்மையான மக்கள் இன்னும் 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 ஏழைகளாகி கொண்டு இருக்கிற ஒரு நிலைப்பாட்டை அவர் கண்டுகொள்றார். ஆகவே அவருடைய புத்தகத்துல, அவருடைய சிந்தனையில அவர் இதில் பற்றி ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கிறார். ஒரு சமூக போராட்டம், ஒரு புரட்சி ஒன்று வெடிக்கும், கம்யூனிசம் என்று சொல்லி ஒரு நாடு, ஒரு 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 சமூகம் ஒன்று, அரசியல் அமைப்பு ஒன்று உருவாகும், நேச்சுரலா அமையும். அப்ப அதுல மதம் என்ன பங்கு என்ன, அது இந்த 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 கம்யூனிஸ்ட் இந்த புரட்சியை வெடிக்க விடாமல் மயக்கமா வச்சு கொண்டே இருக்கும். இப்படியான கருத்துக்கள் எல்லாம் கால் மார்க்ஸுடைய கருத்துக்கள்ல இருக்கு. சோ இந்த கால் மார்க்ஸை பற்றி நாங்க புரிந்து கொள்ளணும்னு சொன்னா, இந்த தொழில் புரட்சியை புரிந்து கொள்ளணும். வரலாற்றுல நாங்கள் பார்க்கிறோம் தொழில் புரட்சி என்று சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இங்கிலாந்துல நடக்குது. எந்த காலத்துல? 1760கள்ல 1760ல 1740 மட்டும் முதலாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இங்கிலாந்துல நடக்குது. இது இங்கிலாந்துல தொடங்கி பிறகு ஐரோப்பா, நோர்த் அமெரிக்கா, அமெரிக்கா, கனடா, இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் ஆட்கொள்ளுது. இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, பேசிக்கான விஷயங்கள், புதிய புதிய தொழில்நுட்பங்கள், குறிப்பாக நீராவி என்ஜின், ஸ்டீம் என்ஜின்ன்றது அதை கண்டுபிடிக்கப்படுது. இதுவரைக்கும் மிருகங்கள் ஒரு விஷயத்த வண்டியை இழுக்கிறதுக்கு பேசிக்கா எனர்ஜி தான், சக்தி தான் இங்க முக்கியமா இருக்கு. அப்ப மனிதர்கள் செய்யக்கூடிய காரியத்தை விட மிருகங்கள் செய்யும் போது அதிகமா செய்யறாங்க. இது மிருகங்களை விட இப்ப நீராவியுடைய ஒரு என்ஜின், தண்ணியை கொதிக்க வச்சு வரக்கூடிய ஆவி, அதுல இருந்து சக்கரங்களை வேகமா சுத்தம் வைக்க முடியுது. மெஷின்ஸால இதெல்லாம் செய்ய முடியுது. இப்படியான கண்டுபிடிப்புகள், ஸ்டீம் என்ஜினை கண்டுபிடிக்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அதே நேரத்துல நோட்பு மற்றும் நெசவு இயந்திரங்கள், ஸ்பின்னிங் ஜெனி அல்லது பவர் லூம் என்று சொல்ற இந்த கண்டுபிடிப்புகள் தான் பேசிக்கா மிக மிக முக்கியமான கண்டுபிடிப்புகள் இந்த காலத்துல அப்ப இதை கண்டுபிடிக்கும் போது என்னன்னு சொன்னா, இவ்வளவு காலமும் சாதாரணமா சின்ன சின்ன வீடுகள்ல மனிதர்கள் தங்களோட கைகளால ஒரு பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்கு நிறைய காலம், அதாவது நிறைய பெர்ஃபெக்டாகவும் இருக்காது, எப்படியோ அப்படி இப்படி எல்லாம் செய்து பொருட்களை உருவாக்கி அதை அப்படி உருவாகி வந்தது. இப்ப என்னன்னு சொன்னா, இயந்திரங்கள், தொழிற்சாலைகள், தொழிற்சாலைகள்ல இயந்திரங்கள் அடிப்படையா வச்சு பெரிய அளவுல நல்ல மாதிரி பெர்ஃபெக்டான உற்பத்திகள் கொஞ்ச நேரத்துல நிறைய விஷயங்கள் உற்பத்தி செய்யறது ஆக வரும்போது இந்த தொழில் புரட்சி என்ற ஒரு விஷயம் வருது. அப்ப தொழில் புரட்சி என்பது இப்ப நாங்க பார்க்கணும், நிறைய மக்கள் வேலை வாய்ப்புக்காக வீட்டுல இருந்து சின்ன வேலையை சும்மா அப்படி ஏதாவது செஞ்சு கொண்டிருந்தவங்க பாக்குறாங்க. டவுன் பக்கம் இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்கிற நகர்ப்புறங்களுக்கு போய் அங்க நிறைய காசுகளை சம்பாதிக்கிறாங்க. வேலை வாய்ப்பு இருக்கு, அல்லது ஊர்ல பெருசா வேலை இல்லைன்னுட்டு அவங்க எல்லாரும் நகரை நோக்கி மக்கள் நகர தொடங்குறாங்க. கிராமப்புற மக்கள் வேலை தேடி நகரங்களுக்கு போய் குடியேறுறது, இப்படியான விஷயங்கள் முக்கியமான. அப்ப இதே ப்ரோசஸ்ல அப்படியே போகும்போது என்ன நடக்குது? ஒரு புதிய ரெண்டு வர்க்கங்கள், ரெண்டு கிளாஸஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கிளாஸஸ் உருவாகுது. இது வரைக்கும் இந்த ஃபியூடல் சொசைட்டியில, அக்ரிகல்ச்சர் சொசைட்டியில, கிராமங்கள்ல அக்ரிகல்ச்சர் விவசாயத்தை ஆதாரமாக கொண்டிருந்த ஒரு அமைப்பு முறையில கிராமத்துல கூடுதலாக ஒரு சிம்பிளான ஒரு வாழ்க்கை ஆனா வறுமை நிறைய இருந்தது. அவங்க அன்றன்றைய நாளும் ஒவ்வொரு நாளும் அந்த குடும்பமே போய் விவசாயம் ஏதாவது செய்து அவங்க கொண்டு வரக்கூடிய சாப்பாட்டை கொண்டு வந்து சாப்பிட்டு அப்படியே அவங்களோட பண்ணையில இருந்த
ஆடு மாடு மிருகங்களுடைய இறைச்சியோ அந்த தரக்கூடிய பால் இந்த மாதிரி விஷயங்களையே சாப்பிட்டு அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தான். இப்ப இது ஐரோப்பால நடந்த விஷயம். இப்ப இந்த ஃபேக்டரி என்ற ஒரு விஷயம் வந்து மெஷினை கண்டுபிடிச்சு இப்படியான விஷயங்கள்லாம் வரும்போது எல்லாரும் நகருக்கு போகும்போது அங்க பார்த்தா ஒரு சில பேர் முதலாளிகள் என்று சொல்லி, தொழில் வழங்குறவர்கள் என்று சொல்லி, தொழிற்சாலை உரிமையாளர்கள் என்று சொல்லி, என்னது இந்த மீன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட், இந்த இயந்திரங்களை உரிமையாக வச்சிருக்கிறவங்க, கம்பெனிகள் இந்த ஃபேக்டரிகளுக்கு உரிமையா இருக்கிறவங்க வந்து அவங்க முதலாளித்துவ வர்க்கம் சொல்லி ஆறாங்க. அவங்க அதிகமா லாபத்தை பெறாங்க. அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அவை லாபம் எல்லாம் அவங்களுக்கு தான் போகுது. அடுத்த வர்க்கம் எப்படி? தொழிலாளர் வர்க்கம், தொழிற்சாலையில் வேலை செய்யற பணியாளர், ஊழியர்கள், பாட்டாளிகள் என்று சொல்லக்கூடிய ப்ரொலேட்டரைட் என்று சொல்லக்கூடிய group. அப்ப இந்த ரெண்டு வர்க்கமும் இவங்க கூடுதலாக சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடியவர்கள். இப்படியான நிலைகள் இருக்கு. ரைட். இப்ப இந்த காலத்துல வந்து கால் மார்க்ஸ் பிறக்கிறாரு. 1818 கால் மார்க்ஸ் பிறந்து, கால் மார்க்ஸ் பிறந்த இந்த காலத்துல வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஐரோப்பாவுல வந்து பெருமளவு பாதிக்கப்பட்டு ஜெர்மனி இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பகலாம் ஒப்சர்வ் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்ப இதனுடைய ஆரம்ப கட்டத்துல இதனுடைய தாக்கங்கள் தொடக்கத்துல நல்ல மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாமே ஓகே, புது புது கண்டுபிடிப்புகள், புது புது விஷயங்கள், வேலை வாய்ப்புகள், எல்லாரும் புதுசு புதுசா எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் வருது, காசு வர்ற மாதிரி இருக்கு. முந்தி ஒரு ஒரு உடுப்பையே தான் மாசத்துக்கு போட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்ப ஃபேக்டரியில நிறைய உடுப்புகள் வருது. இப்படி பல 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 மாற்றங்கள் வருது. எங்களுக்கு அதை புரிந்து கொள்ளலாம். ஆனா அதே நேரத்துல அதனுடைய நெகட்டிவான தாக்கங்களையும் அவர் கொஞ்சம் கொஞ்சமா அவதானிக்க தொடங்குறார். என்னடா, இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் கொடுத்த இந்த இந்த பாகுபாடு பெரிய பெரிய அளவு. முதலாளிகள் வந்து பெரிய அளவுல பணக்காரரா இருக்கலாம். ஏணி வச்சு வெட்ட முடியாத அளவுல அவங்களுடைய பொருள் பணம் பெருகி கொண்டே போகுது. பாட்டாளி மக்கள் பெரும்பான்மையானவர்கள் எல்லாரும் ஒரு வீதமும் மிச்சம் 99% கூட சொல்லலாம் வேற வேற லெவல் அப்படின்னு சொன்னா அவங்க ரொம்ப ஏழ்மையான ஒரு சம்பளத்துக்கு வேலை செய்கிற ஒரு மெஷினுடைய ஒரு கை. ஒரு மெஷின் எப்படி எந்திரமா ஓடுதோ அந்த எந்திரத்துக்கு ஒரு மனித மெஷின் மாதிரி, ஒரு மனித கை மாதிரி, இயந்திர கை மாதிரி தான் மனுஷன் இருக்கிறார். அப்ப இதெல்லாம் அவதானிக்கிறாரு வாழ்நாள் முழுவதும். இந்த புரட்சி இந்த விளைவுகள் எல்லாம் கூர்ந்து கவனிச்சு கால்மார்க்ஸ் என்ன செய்கிறாருன்னு சொன்னா இந்த தொழில் புரட்சியினுடைய விளைவுகளை பற்றி அவர் கவனிச்ச விஷயங்களை அவர் எழுதுறாரு. அவருடைய கவனிப்புகள் அவதானித்த விஷயங்கள் என்ன என்று சொன்னா தீவிரமான ஏற்றத்தாழ்வுகள். நான் சொன்ன மாதிரி முதலாளிகள் பெரும் செல்வம் ஈட்டுறாங்க, அதே வேளையில தொழிலாளர்கள் மிக குறைந்த கூலியில நீண்ட நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்கு, ஆபத்தான சூழல்ல வேலை செய்ய வேண்டியிருக்கு. சில இதுல அவங்களோட உயிர் ஆபத்து, கை கால்கள் இப்படி மெஷின்ல அகப்பட்டு இறக்குற நிலைகள் இருக்கு. ஆனா முதலாளிகள் ஒரு சொகுசான டாம்பியமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலை கொண்டிருக்கு. அடுத்த இன்னொரு ஒப்சர்வேஷன் அவருடைய அவதானிப்பு என்னன்னு சொன்னா பெரிய ஒரு சுரண்டல் இங்க நடக்குது, மனித சுரண்டல். கால் மார்க்ஸ் பார்க்கிறார் இந்த முதலாளித்துவ அமைப்புல, இந்த கேபிட்டலிசம் என்று சொல்லுவாங்க. அது ஆக்சுவலா கேபிட்டலிசம், அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து முதலாளித்துவ அமைப்புக்கு வழிவகுத்தது, கேபிட்டலிசத்தை கொண்டு வந்தது. இந்த முதலாளித்துவ அமைப்புல வந்து தொழிலாளர்கள் வந்து சுரண்டுகிறது என்பது அவருடைய ஒரு கருத்து. நேச்சுரலா தொழிலாளர்கள் தங்கள் உழைப்பால உருவாக்குற மதிப்புல ஒரு பகுதி, ஒரு ஒரு சின்ன பகுதி இவங்களுக்கு சம்பளமா மட்டும் கிடைக்குது. ஆனா முதலாளிகளுக்கு பெரும் லாபமாக அதிக அளவுல வந்து லாபம் செல்லுது. அடுத்தது அவர் பார்த்த இன்னொரு விஷயம் வந்து ஏலியனேஷன் என்று சொல்றது அந்நியமயமாதல் என்ற ஒரு விஷயம். இயந்திரமயமாக்கப்பட்ட உற்பத்தியால வந்து தொழிலாளர்கள் தங்களுடைய உழைப்பு, உற்பத்தி பொருட்கள் மற்றும் தங்கள் சொந்த மனித இயல்புல இருந்து கூட அவங்க அந்நியப்படுத்தப்பட்டு போறதா அவர் உணர்ந்தார். வந்து ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை இல்லாமல் ஒரு அவங்கள வந்து ஒரு ஃபேக்டரி மெஷின் ஆஃப் பண்ற மாதிரி, சில நேரத்தில் மெஷின் ஆஃப் பண்ணப்படாது, ஆனா மனிதர்களுக்கு ஆஃப் கொடுக்கணும். ஆனா ஒரு கொஞ்ச நேரம் போய் அவங்களோட வாழ்க்கை சூழ்நிலைகள் எல்லாம் மிக 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 மோசமான நிலையில் இன்றைக்கு அதனுடைய விளைவுகளை பார்க்கலாம். அந்த கொழும்புல வேலை வாய்ப்புக்காக வந்து இந்த மாதிரி கேபிட்டலிசத்துல பெரிய பெரிய ஃபேக்டரிகள்ல, கார்மெண்ட் ஃபேக்டரிகள்ல வேலை செய்யற ஆக்கள், பிள்ளைகள், இளம் பிள்ளைகள், பொடியங்கள் எல்லாம் சரியான இந்த இந்த கேபிட்டலிசத்தினுடைய விளைவுகள்ல வாழக்கூடியதை கால் மார்க்ஸ் அன்றைய பார்த்த விஷயங்கள் தான். அவருடைய ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய பல விஷயங்கள் எல்லாமே இல்லை, ஒரு சோஷியல் லைஃப் இல்லை, குடும்பம் இல்லை,
என்டர்டெயின்மெண்டோ வேறு இருக்குமே இடமில்லை. வேலை வேலை வேலை, மெஷினோட மெஷினாக இருக்க வேண்டியதுதான். அடுத்ததா அவர் பார்த்த விஷயம் கட்டாயச்சுன்னு சொன்னா நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஓகே, அடுத்ததா வந்து பார்த்த ஒரு விஷயம் வந்து இந்த வர்க்க பிளவு, இந்த சமூக செல்வந்த முதலாளிகள் பூர்ஜுவாசிஸ் என்று சொல்றவங்க, ஏழை தொழிலாளர்கள் புரோலட்டரைட் என்று சொல்ற இந்த ரெண்டு துருவமாக பிரிந்து 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 இந்த வர்க்கம் வந்து இப்படி பிரிந்து போகிற ஒரு நிலை. அவருடைய அவதானிப்பு என்னடா, ஒரு கட்டத்துல இந்த வர்க்க போராட்டத்துக்கு வழிவகுத்து ஒரு புரட்சி வெடிக்கும் என்று சொல்லி கார்ல் மார்க்ஸ் நம்பினார். சோ கார்ல் மார்க்ஸ் பற்றி நாங்க படிச்சுருக்கோம். மார்க்சிசம் என்ற இந்த ஒரு முக்கியமான ஒரு உலகத்தை பெருமளவு பாதித்த ஒரு பிலோசபி. பேசிக்கலி இது ஒரு பிலோசபி, எக்கனாமிக் பிலோசபி இது. அஹ் அப்ப அவருடைய இந்த தொழில் புரட்சி, 17ஆம் நூற்றாண்டுல ஆரம்பிச்ச தொழில் புரட்சி, 18ஆம் நூற்றாண்டு 17ல ஆரம்பிச்ச தொழில் புரட்சி ஐரோப்பா முழுவதும் பரவி சமூகத்தில் ஏற்பட்ட பெரிய மாற்றங்கள், இதுகளை அவதானித்த கார்ல் மார்க்ஸ் வந்து கண்ட விடயங்களை பற்றி நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். வந்து தீவிரமான ஏற்றத்தாழ்வுகள், முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் இடையில சுரண்டல் நடக்கிறது, மனிதனுடைய ரத்தம் மனிதனையே சுரண்டி எடுக்கிற ஒரு நிலை, மனிதனுடைய தன்மையை இழக்கிற ஒரு எலியனேஷன், இயந்திரமயமாகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இயந்திரமயமாகிறது. அந்த நிலை அப்படியே தொடர்ந்து போகும்போது இந்த சமூகத்துல இந்த செல்வம் படைத்த இந்த முதலாளிகள் என்று சொல்லக்கூடிய இந்த பூர்ஜுவாசிஸுடைய ஆஹ் ஒரு ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிறு குழுதான் வந்து இந்த இன்வெஸ்ட் பண்ணி இருக்கக்கூடிய இந்த குரூப். ஏழை தொழிலாளிகள் வந்து 99%, 95க்கு மேல நிச்சயமா இருக்கக்கூடியவங்க. 97, 98 வீதமான ஏழை தொழிலாளிகள், புரொலெத்தராய்ட் என்று சொல்லக்கூடியவங்க, இரண்டு துருவமாக பிரிஞ்சு 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 ஒரு கட்டத்துல ஒரு வர்க்க போராட்டம், ஒரு புரட்சி வெடிக்கும் என்று கார்ல் மார்க்ஸ் நம்பினார். அப்ப அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவருக்கு 30வது வயசுல ஒரு புத்தகம் எழுதுறாரு. அவருடைய ஒய்ஃபோ கேர்ள் ஃப்ரெண்டோ ஒய்ஃபோட சேர்ந்து, எங்கல்ஸ் என்று சொல்ல மார்க்ஸும் எங்கல்ஸும் சேர்ந்து இந்த புத்தகத்தை வந்து தொழில் புரட்சியின் த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்ற கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை என்ற இந்த புத்தகம் ஒரு இன்னைக்கு கால் மார்க்சிசம் பிடிச்சு கொண்டிருக்கிறார்களுக்கு இது பைபிள் மாதிரி அவங்க இதை வச்சுக்கொள்வாங்க. ஸோ த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோன்ற இந்த புத்தகத்துல பல விஷயங்களை இந்த வர்க்க போராட்டத்தை பற்றி எல்லாம் எழுதி, தொழிலாளர்கள் ஒரு உலகளாவிய புரட்சியின் மூலம் இந்த கேபிட்டலிசம், இந்த முதலாளித்துவத்தை வந்து தூக்கி எறிஞ்சு ஒரு கம்யூனிச சமூகம், அந்த கம்யூனிச சமூகம் என்று சொல்லும் பொழுது எப்படி எல்லா மீன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட், இப்ப ஃபேக்டரி இருக்கும், ஃபேக்டரி இல்லாம போகாது. ஃபேக்டரியில் இருக்கக்கூடிய என்ஜின் மெஷின்ஸ், அங்க இருக்கக்கூடிய மூலதனம், இது எல்லாமே மக்களுக்கு சமமாக பகிர்ந்தளிக்கப்படும், எல்லாரும் பொதுவாக வைக்கப்படும், சமமாக பொதுவாக வைக்கப்படும். அங்கு உற்பத்தி நடக்கும், எல்லாரும் வந்து இந்த வேலைக்கு வேலை செய்வாங்க, அங்கு வரக்கூடிய லாபத்தை எல்லாரும் சமமா பகிர்ந்து கொள்வாங்க. ஆகவே அந்த மாதிரியான ஒரு சமத்துவமான ஒரு நாடு, ஒரு சமத்துவமான ஒரு உலகத்தை உருவாக்கணும். யாருக்கும் அளவுக்கு அதிகமான சொத்துக்கள் சேர முடியாது. எல்லாருக்கும் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குடும்பத்துல 5 பேரா ரேஷன் படி 5 பேருக்குரிய சாப்பாடு வழங்கப்படும். அளவுக்கு அதிகமா சேர்த்து வைக்கிறது, சொத்துக்களை சேர்த்து வைக்கிறது எல்லாமே பெருங்குற்றமாக கருதப்படும். இப்படியான பல பல விஷயங்களை இவங்க ப்ரொபோஸ் பண்றாங்க. உலகமும் அந்த காலத்துல இவருடைய இன்ஃபுளுன்ஸால நிறைய நாடுகள் அந்த மாதிரி ஆச்சு. ஜெர்மனியினுடைய ஈஸ்ட் ஜெர்மனி, ரஷ்யாவில் லெனின், இதுக்கு பிறகு வந்த ரஷ்யா முழுவதும், கியூபா, இப்படி பல நாடுகள்ல இந்த மார்க்ஸ் கார்ல் மார்க்ஸுடைய ஐடியாலஜி பெருமளவு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு கவர்ந்த, குறிப்பாக இளைஞர்களை கவர்ந்த ஒரு விஷயம் இது. அப்படி அவர் வந்து 1867 தாஸ் கபிட்டால் என்று சொல்லுகிற இன்னொரு வெளியீடையும் வந்து வெளியிடுறாரு. இன்னொரு பிலோசபி, இன்னொரு ஐடியா. பாத்தீங்கன்னு சொன்னா இது எல்லாமே வந்து பேசிக்கலி வந்து என்னது, எல்லாமே சிந்தனையாளர்கள், அவங்களோட ஐடியாஸ், பிலோசபர்ஸ். இன்றைக்கு உலகத்துல நாங்க பல விஷயங்களை நாங்க பாக்குறோம். வந்து ஈவன் இன்றைக்கு எங்கட காலத்துல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பெரிய பெரிய பிசினஸ்காரங்க, இவங்க எல்லாமே பேசிக்கா வந்து நாங்க நினைக்கிற மாதிரி சும்மா அப்படியே இருக்கிறார்கள் இல்ல, ஆழமான சிந்தனையாளர்கள் தான் வந்து.
எலான் மஸ்கா இருக்கலாம், அல்லது போனா கிரேட் பெரிய பெரிய லெவல்ல அடுத்தடுத்த லெவலுக்கு உலகத்தின் போக்கை நகர்த்தி கொண்டு போறார்கள் ஆழமான சிந்தனையாளர்கள் என்று எங்களால சொல்ல முடியும். ரைட். இப்ப இந்த தொழில் புரட்சி சமூக அமைப்புல பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி முதலாளித்துவம் மற்றும் அதன் சுரண்டல் முறைகள்ல இருந்து அதுல இருந்து நீக்கியது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஓரளவு சொல்லலாம். ஆனா இந்த மாற்றங்கள் இந்த மாதிரி தொழிலாளர்களுடைய துயரங்களும் மார்க்சிஸ்டுடைய சிந்தனைகளுக்கு நேரடி தூண்டுதலாக அமைந்தன. இப்ப கால் மார்க்ஸ் இந்த தொழில் புரட்சியில, அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல ஏற்பட்ட இந்த சமூக பிரச்சனைகளுக்கு ஒரு பகுத்தறிவு ரீதியான ஒரு புரட்சிகரமான தீர்வை வழங்கினார். இந்த கால் மார்க்சினுடைய பிலோசபி இன்றைக்கு உலகத்துல பல இடங்கள்ல ஃபெயிலியராக போயிருக்கிறது உண்மை. அதான் அனுபவமாக இருக்கு. இன்றைக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு பிறகு நாங்க கிட்டத்தட்ட கால் மார்க்ஸ் 1848 முதலாவது இந்த புத்தகம் சொன்னா இன்றைக்கு நாங்க நிக்கிறோம் 2024 அப்படின்னு சொன்னா இன்னொரு 24 வருஷத்துல 200 வருஷம் ஆப்போகுது. அப்ப கிட்டத்தட்ட 180 வருஷத்துல மார்க்சிசம் என்றது இன்றைக்கு பல நாடுகள் இன்றைக்கு கைவிட்ட நிலை தான் இருக்கு. சைனான்னு சொல்ல மறந்துட்டேன். சைனா அந்த கரண்டுக்குள்ள வந்த ஒரு டிரெக்டா இல்லை இன்டிரெக்டா சைனாவும் ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி தான். இந்த இதுல இருந்த ஒரு முக்கியமான ஒரு ஃபெயிலியர் என்னன்னு சொன்னா கால் மார்க்சினுடைய வேற வரையும் இருக்கலாம். முக்கியமானது என்னன்னா இந்த மெஷின் இயந்திரம் மெயின்டைன் பண்றது யார்? மெஷின் பழுதா போனா அதை மெயின்டைன் பண்றது யாருன்றது வளமையா மனிதனுடைய உள் சுபாவம் என்னன்னு சொன்னா செல்ஃபிஷ். அதை நாங்க புரிந்து கொள்ளணும். அது கால் மார்க்ஸ் அது 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 அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கல. ஓகே, எல்லாரும் ஃபேக்டரியில வேலை செஞ்சு மெஷினை பாவிச்சு தங்களுக்குரிய வேலையை செஞ்சு லாபத்தை பகிர்ந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லுவோம். அந்த மெஷின் பழுதா போகும்போது அந்த வண்டி அங்க நிற்கும் போது அந்த வண்டியை திருத்துறது யாரு? வேலை முடிஞ்ச பிறகு அந்த வேலை இடத்தை கிளீன் பண்றது யாரு? மெஷினை அந்த மெயின்டெனன்ஸை கவனிக்கிறது யாருன்றது அதுக்கான சரியான வழிகள் இல்லாம போனது முக்கியமான ஒரு ரீசன். அதாவது ஹியூமன் நேச்சர் மார்க்சிசத்தோட போற ஒரு நேச்சர் இல்லை. நான், என்னுடைய நன்மை, என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்க்கை என்ற சிந்தனை தான் மனிதனுக்கு இருக்கு. எல்லாரையும் சேர்த்து கொண்டு போறதுன்றது ஹியூமன் நேச்சர் இல்லை, ஹியூமனுடைய உள்ளார்ந்த இயல்பு இல்லை என்றது மார்க்சிசம் ஃபெயிலியர் ஆனதுக்கான முக்கியமான ஒரு காரணம். அடுத்ததாக வேற வேற சமூக பிரச்சனைகளும் அங்க இருக்கு. இன்னொரு பிரச்சனை இப்ப நாங்க பல இடங்கள்ல பார்க்கக்கூடிய மார்க்சிச வேற வேற டைமென்ஷன்ஸ் நாங்க இன்றைய பாக்குறோம். குற்றம் சாட்டுறவங்க சொல்லுவாங்க மார்க்சிஸ்ட்ன்றவங்க அந்த டீம், அந்த கோர் குரூப்பை மட்டும் கவனிச்சு கொண்டாங்களே ஒழிய எல்லாருக்குமே எல்லாம் வழங்கப்பட்டதா அப்படின்னு போது அது ஒரு டூ ஐடியலிஸ்டிக்னா ரொம்ப சிந்தனையில ஐடியல் அப்படி இருக்குதா நல்ல அழகா இருக்கும். அது யூட்டோபிக் வேர்ல்டு. அது ரொம்ப இப்படி இருந்தால் இது ஒரு நல்ல, ஆனா யதார்த்த வாழ்க்கையே ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு விஷயம் தான் அப்படின்ற ஒரு ஒரு பிராக்டிக்கல் இல்லாத ஒரு ஐடியாலஜி அப்படின்ற ஒரு காரணம் இருக்கிறாங்க. ஏன்னா மார்க்ஸ் சொன்ன விடயங்கள்ல பல பல உண்மைகள் இருக்கு. ஆனா அதனால இன்றைக்கு திரும்பி கொண்டிருக்கு. இப்ப நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க கியூபாவுக்கு இன்றைக்கு நீங்க யூடியூப்ல சும்மா இன்றைக்கு அடிச்சு பாருங்க, கியூபாவினுடைய நாடுன்னு சொன்னா இன்றைக்கு சொல்றாங்க கியூபா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அதுக்கு பிறகு கியூபா பார்த்தா ஒரு ஹோண்டட் ஒரு பழைய வீடுகள், பழைய வாழ்க்கை நகர் முழுதும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஹவானா ஒரு பழைய பாலடைஞ்ச ஒரு பேய் நகர் மாதிரி தான் அந்த கியூபாவே இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு இன்னைக்கு கியூபா டாக்டர்ஸ் ஃபேமஸான டாக்டர்ஸ், ஆனா அதுக்குரிய அவங்களுக்கு ரொம்ப சீப்பான அவங்களுக்கான அந்த மதிப்புகள் இல்லை.
எல்லாருக்கும் ஒரு அஹ், சாப்பாடு என்று சொன்னா காலையில இப்ப சிக்கன் ரேஷன்ல கொடுப்பாங்க. இன்னைக்கு இவ்வளவு, இந்த கிழமைக்கு இவ்வளவுதான் சிக்கன். இப்ப காலையில வந்து ஒரு கிழமைக்கு ஒரு இந்த எங்களுக்கு இப்ப இந்த எங்க நாடுகள்ல இருந்து இந்த இந்த ஓகே கியூஆர் சிஸ்டத்துல பெட்ரோல் கொடுத்த மாதிரி யோசிச்சு கொள்ளலாம். அது கொஞ்சம் அது மார்க்சிசத்தினுடைய ஒரு 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 சின்ன இது ஒன்றுதான். அது எங்களுக்கு ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் மோமெண்ட்டை ஹேண்டில் பண்றதுக்கு என்னோட நல்ல சொல்யூஷனா இருந்தது. ஆனா அதுதான் அவங்களோட லைஃபே. அங்க வந்து ஒரு ஆளுக்கு 1.5 கிலோ சிக்கன் ஏதோ தான் ஒரு கிழமையை கொடுப்பாங்க. இவ்வளவுதான் சாப்பாடு. அப்ப காலையில வந்து இப்ப எங்கட ஃபாதர்ஸ் அங்க வேலை செய்யறாங்க. அவங்க சொல்லுவாங்க வந்து சில நேரத்துல பார்த்தா இலங்கை கிட்டத்தட்ட 80கள் 90கள் தொடக்கத்துல இருந்த மாதிரி பிரச்சனை காலத்துல ஜெஃப்னாங்கால பக்கம் இருந்த மாதிரியான நிலைமை தான் இன்றைக்கு அப்படி இருக்குன்னு சொல்லு. இன்டர்நெட் அது எல்லாமே வந்து இன்னும் ஆஹ், இன்னும் அந்த இந்த இந்த ஃப்ரீ எக்கனமின்றது, மார்க்கெட் எக்கனமி, ஃப்ரீ எக்கனமி, உலகம் எவ்வளவு தூரம் போயிட்டுது. ஆனா அதுக்குள்ள இருக்கிறவங்க ஒரு பெரிய ஓப்பன் ஜெயில இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ல தான் அங்க இருப்பாங்க. நார்த் கொரியா அது எல்லாமே இந்த இந்த ஐடியாலஜிக்குள்ள இருக்கிற நாடுகள் தான். ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேற பொலிட்டிக்கல் ரீசன்ஸும் இருக்குது. however இந்த கால் மார்க்ஸ் உடைய மார்க்சிசம் பெரிய அளவுல வந்து உலகத்துல தங்கி நிக்கிறாங்க. பெரிய நிறைய காலம் போய்க்கொண்டே இருந்தது. பெரிய பெரிய ராஜ்யங்கள் எல்லாம் மார்க்சிசத்துக்கு பின்னாடி போனது உண்மை. வந்து ஜெர்மனி, ஈஸ்ட் ஜெர்மனியில இருந்து ஜெர்மனி ரெண்டா பிரிஞ்சுது. வெஸ்ட் ஜெர்மனி, ஈஸ்ட் ஜெர்மனி, ரஷ்யா, சைனா, இன்னைக்கு நார்த் கொரியா, சவுத் கொரியா ரெண்டும் பிரிஞ்சு நார்த் கொரியா. அது இன்னொரு விதத்துல பார்க்கும்போது என்னது, இது இன்னொரு விதமான டிக்டேட்டர்ஷிப் தான் அப்படின்ற. அப்ப இத என்னது ஒரு குரூப் வந்து இதை ஒப்சர்வ் பண்ணிக்கொண்டே இருக்கும். அது இந்த மாதிரியான ஒரு கண்காணிப்பு குழு அல்லது பவர் உள்ள ஒரு குழு ஒன்று இருக்கு. அந்த குழு அவங்களுக்கு வேண்டிய எல்லா சலுகைகளும் இருக்கும். அவங்க ஒரு டாம்பிகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. மற்றவங்களுக்கு நிறைய போதனைகளை போதிச்சு கொண்டிருப்பாங்க, பிரசங்கம் வச்சு கொண்டிருப்பாங்க. ஆனா அவங்க வந்து தங்களுக்கு வேண்டிய தேவைகள், தங்களுக்கு வேண்டிய வாழ்க்கை சுகபோகங்கள் எல்லாம் நிறைய இருந்து கொண்டு இருக்கும். ஆனா சாதாரண மக்கள் மறுபடியும் இன்னொரு விதமான ஒரு அடக்குமுறையிலே இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னும் போது அதுவும் கால ஓட்டத்துல வந்து நிக்க முடியல. கால் மார்க்ஸுடைய சிந்தனையும் வந்து ஆனா ஒரு பெரிய ஒரு ஒரு கன்ட்ரிபியூஷனை கால் மார்க்ஸ் கொடுத்தார். சோ அதனால நாங்க சொல்ல முடியாது வந்து இந்த முதலாளித்துவம் சரியா, முதலாளித்துவத்தின இருக்கக்கூடிய நிலைகள்லையும் பல பல ஒரு ஒரு முதலாளித்துவத்தினுடைய முறைகளும் மாறி இருக்கு. அது நீங்க ஆளாமா நீங்க எக்கனாமிஸ்டா இருந்தீங்க அல்லது பொலிட்டிக்கலி இதை பற்றி படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு யூடியூப்ல நிறைய விஷயங்களை நீங்க படிக்கலாம். வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தா பாருங்க. முதலாளித்துவத்தில் இருக்கக்கூடியது ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரைட்மனுடைய முதலாளித்துவம் வந்து கேபிட்டலிசம் எப்படி வந்து ஒரு கிரைசிஸ் நடக்கும்போது அதை எப்படி கேபிட்டலைஸ் பண்றது. இப்ப டொனால்ட் ட்ரம்ப் இவங்க எல்லாம் அந்த ஐடியாலஜியில போறாக்கள் தான். ஸோ இப்படி முதலாளித்துவத்துல இருக்கக்கூடிய நன்மைகளும் இருக்கு, ஆழமான தீமைகளும் இருக்கு. மார்க்சிசத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளும் இருக்கு, அதோட யதார்த்தமற்ற சில தீமைகளும் இருக்கு. மத எதிர்ப்பு கொள்கைகள், மதம் என்ற விஷயமே இல்லை அப்படி என்னும் போது ஒரு பெரிய ஒரு மார்க்சிசத்துல வந்து கடவுள் என்ற ஒரு விஷயம் இல்லை, மக்களுடைய கல்ச்சரோ மக்களுடைய என்டர்டெயின்மெண்டோ இதுக்கான சந்தர்ப்பங்கள் பல பல அடக்குமுறைகளான விஷயங்கள் எல்லாம் வரும்போது மனிதன் என்றது வந்து எக்கனாமிக் பீயிங் மட்டும் இல்லை. ஸோ அவனுக்குரிய சுதந்திரம் என்றது, அவனுக்குரிய விருப்பு வெறுப்புகள், ஸ்பிரிச்சுவாலிட்டி, கல்ச்சருக்குரிய விஷயங்கள், அவனுக்கு விருப்பமான மாதிரி ஆடை அணிய, ஃபேஷனை வாழ, டெக்னாலஜியை அனுபவிக்க, இடங்களுக்கு டிராவல் பண்ண, இப்படி பல பல விஷயங்கள் உலகத்துல இருக்கு வந்து. ஸோ மார்க்சிஸ் தண்ட ஒரு ஒரு கூட்டுக்குள்ள அடைச்சு வைக்கிற மாதிரியான கொள்கைகள் பெரிய அளவுல ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயங்களாக தான் இன்றைக்கு பார்க்கப்படுது. என்னன்னா மனிதனுடைய சுதந்திரம் என்றது ரொம்ப முக்கியம். அது கடவுள் அனுபவம் என்றது முக்கியம். டெக்னாலஜி, அறிவு சார்ந்த பல பல விஷயங்கள், வாழ்க்கையை இலகுபடுத்தக்கூடிய நிலைகள் எல்லாம் இன்றைக்கு நிறைய இருக்கும்போது என்ன நாங்க பின்னுக்கு பின்னுக்கு போகிற நிலைகள், எக்கனமி மட்டும் மைண்டை வச்சுக்கொண்டு ஐடியாலஜி என்றது ஒரு ஃபெயிலியரா போற நிலைமையாக தான் இன்றைக்கு கால் மார்க்ஸ் மார்க்சிசம் பார்க்கப்படுது. எனிவே அதை பற்றி நீங்க யோசிச்சு கொள்ளலாம்.